உள்ள வந்து உட்காருங்க மேடம். இன்று நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் 13வது நாள் நிகழ்ச்சியாக காகிதத்தில் கலைவண்ணம் என்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வருபவர் திரு அமலராஜன் அவர்களை வருக வருக என கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். திரு அமலராஜன் அவர்கள் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் அரசு பள்ளியில். இவர் யூடியூப் சேனலில் காகிதத்தில் கலைவண்ணம் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார். நீங்கள் அந்த நிகழ்ச்சியை யூடியூப்லேயும் பார்க்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக 13 நாள் நடைபெற்றதுக்கு பெற்றோராகிய நீங்கள் தான் காரணம். மேலும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சிறப்பாக நடத்திட நீங்கள் உதவுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக திரு அமலராஜன் அவர்களுக்கு சிறப்புரை செய்ய நமது நூலகத்தின் உதவி நூலகர் மற்றும் தகவல் வளர் அங்கமுத்து அவர்களை அழைக்கின்றோம். எல்லாம் ரெடிங்களா? தம்பி பேசக்கூடாது. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சார் நிகழ்ச்சி நடத்த போறாரு. கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. அமைதி. சாரை இப்போ உங்களுக்காக காகிதம் மடிப்பு கலை. ஸோ காகிதத்தில் எப்படிலாம் மடித்து நம்ம கலையை செய்கிறோமோ அதை செஞ்சு காட்டுவார். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. தேங்க்யூ. தினேஷ் சார் இல்லை. பேரண்ட்ஸ் அப்படியே பின்னாடி உட்காருங்க சார். இன்று மாலை 4 மணி அளவில் மாநாட்டு கூடத்தில் திரைப்படம் பெரியவர்களுக்கான திரைப்படம் காண்பிக்கப்பட இருக்கிறது. ஸோ 4 மணிக்கு வந்தால் நீங்கள் திரைப்படத்தை பார்த்துக்கலாம். சம்டைம்ஸ் என்ற தமிழ் படம். ஸோ டெய்லி 30 நாள் சினிமா, எங்கள் 4 to 6 சினிமா பெரியவங்களுக்காக சினிமா திரையிடப்பட்டு தமிழ், தெலுங்கு, ஸோ அவார்டு வாங்கின படங்கள்லாம் எல்லாம் ஒளிபரப்பப்பட்டிருக்கோம். இந்த பேரண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வருஷத்துக்கு இது மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு நீங்கள் சொன்னால் அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் இது மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் முடித்தோடனே நீங்கள் சொல்லலாம் சார். இது முடிச்சோன்னாடி சார் முடித்த முன்னாடி நீங்கள் உங்களோட இது சொல்லுங்கள். என்ன மாதிரி நீ ஃபியூச்சரில் வேறு என்னென்ன ப்ரோக்ராம்லாம் கான்டாக்ட் பண்ணலான்னு நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. அன்புமிக்க இந்த குழந்தைகள் நிகழ்வினுடைய மிகச்சிறப்பாக இந்த கோடை காலத்தில் குழந்தைகளை உற்சாகமூட்டக்கூடிய விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நூலகத்தில் முக்கிய பொறுப்பாளர்களாக இயங்கக்கூடிய திருமிகு சந்தான கிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் திரு தினேஷ் சார் அவர்களுக்கும் குழந்தைகள் பிரிவினுடைய சிறப்பு செயல்பாடுகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமிகு அங்கமுத்து சார் அவர்களுக்கும் இங்கே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு குழந்தைகளுக்கும் அவர்தம் பெற்றோர்களுக்கும் பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ காகிதத்தில் கலைவண்ணம் சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? காகிதத்தில் கேட்கல, சத்தம் கேட்கவே இல்லை எனக்கு.
சவுண்டே பத்தல, கொஞ்சம் கேட்குது, பரவாயில்ல. காகிதத்தில் கலை வண்ணம்னு இன்னைக்கு நமக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாங்க. அதில் சார் கொடுத்துருக்காங்க. இந்தாண்ணா பேப்பர் முடிஞ்சண்ணா. சரி, இப்போ நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க அப்படின்னம்னா நிறைய சொல்லித்தரலாம். பேசிட்டே இருந்தீங்கன்னா ஒரே ஒரு மாடல் மட்டும் சொல்லித்தரலாம். என்ன செய்யலாம்? ஒன்று சொல்லுவோமா இல்லை நிறைய செய்வோமா? நிறைய செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும்? எனக்கு அமைதியா இருக்கணும். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னம்னா, இது பேப்பர் ஆர்ட்ல மிக ரொம்ப முக்கியமான விஷயம். இது வெறுமனே விளையாட்டுக்கு செய்யற காரியம் இல்லை. டு டீச் மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. சரியா? அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னம்னா, டு டெவலப் யுவர் இமேஜினேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி. அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த கலையை தான் நீங்கள் இப்போ கற்றுக்க போகிறீங்க. ஓகேவா? எத்தனை பேர் செய்யலான்னு ஆசைப்படுறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, குட் 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 குட். ரைட். இப்போ இதில் பல மாடல் இருக்குது. அதாவது அழகுக்காக வீட்டில் வைக்கிறது. கொஞ்சம் பேச்ச குறைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். பேசுனீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து பேப்பர் வாங்கிக்கிடுவேன். கலர் பேப்பர் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும். அப்போ பேசாமல் இருக்கணும். என்னன்னா, செஸ் விளையாடுறதுக்கு உங்களுக்கு எப்படி ஐக்கியூ வேணுமோ அது போல் ஒவ்வொரு ஃபோல்டிங் மடிக்கும் போது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருந்தா தான் என்ன செய்ய முடியும்? வீட்டில் போய் நீங்கள் திருப்பி பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? அப்போது ஞாபகமாக மடிங்க. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னம்னா ஃபோல்டிங் என்ன செஞ்சிடும்? மறந்து போயிடும். நீங்கள் எல்லாருக்கும் போய் சொல்லிக் கொடுக்கணும்ல. சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா இல்லை நீங்கள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட போகிறீங்களா? அப்போ நல்லா கவனித்து செஞ்சீங்கன்னா தான் செய்ய முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அதில் ஒர்க்கிங் மாடல் இருக்குது, வீட்டில் அழகுக்காக வைக்கிற பொருட்கள் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் நாம் செய்ய முடியும். மிஸ்டர் அங்கமுத்து சார் சொல்லிட்டாங்க, ஏற்கனவே உள்ள ஐட்டம்ஸ் எதுவும் சொல்லிக் கொடுக்காதீங்க சார், புதுசாக ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லிக் கொடுத்துருக்குறேன். அதனால் இந்த முறை முழுவதுமாக ஒர்க்கிங் மாடல் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? எல்லாம் ஒர்க் பண்ணும், அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ எல்லோரும் கையில் பேப்பர் வச்சுக்கிங்க, நேரம் இல்லை, அதனால் குயிக்காக போகலாம். ஓகேவா? நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு வராது, ஒர்க் பண்ணாது. ஓகேவா? கண்ணு என்ன வேணும்? மறுபடியும் இதை என்ன செஞ்சிடக்கூடாது? சந்தோஷமாக இருக்கிற இடத்த எங்கேனாவா மாற்றிடக்கூடாது, கிளாஸ் ரூமை மாற்றிடக்கூடாது. கிளாஸ் ரூமில் என்ன நடக்கும்? ஏய், யார் பேசுறது? எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற குரல்லாம் வரும்ல. அந்த குரலை என்ன செய்யக்கூடாது? இங்கே வரக்கூடாது. இங்கே சந்தோஷமாக இருக்கிற இடம், அதனால் சந்தோஷமாக இருப்போம். பேசிகிட்டு இருக்க வேண்டாம், கவனமாக கற்றுக்கோங்க. போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க, முடிந்தால் உங்கள் மிஸ்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க, டீச்சர்ஸ்க்கு சொல்லிக் கொடுங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, பாருங்க அப்படின்னு சொன்னோம்னா, கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் என்ன செய்யணும்? என்னோட பேப்பரை நீங்கள் பார்க்கணும். நான் கையில் வச்சுருப்பேன்ல, அந்த பேப்பரை பார்க்கணும். செய்யுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும்? கையில் இப்போ யாரும் பேப்பர் வச்சுருக்கீங்களா? எல்லாரும் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். ஓகே, குட், சூப்பர். எல்லாருமே எடுத்து காட்டணும். ஓகே, அப்படி ஆட்டுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர் சூப்பர், எக்ஸலண்டாக இருக்கு. ஓகே, டன். அப்படியே வச்சிருங்க, கீழே வச்சிருங்க. கையை ரெண்டு இப்படி எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். கையை ஆட்டுங்க பார்க்கலாம். கையை நல்லா ஆட்டுங்க. ஓகே, நிறைய பேர் கையை காணுமே. கை காணும் நிறைய பேருக்கு. ஓகே ஓகே, இப்படி காட்டுங்க. இந்த கை காட்டுங்க. ஓகே, அப்படி கை கீழே வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ நான் சொல்லும்போது தருவாங்க. இப்போ ரெண்டாவது அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, சார்னு கூப்பிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? சார்னு கூப்பிடக்கூடாது.
நான் இங்கிருந்தே உங்கள் எல்லாரோட மாடல்ஸும் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் என்ன செய்ய போகிறேன்னா செக் பண்ணுவேன். சரிங்களா? அப்போ இந்த செக்ஷனில் இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்கிட்ட காட்டினா போதுமானது. சரிங்களா? இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க காட்டுங்கன்னு சொல்லும்போது சொன்னால் போதுமானது. நான் அப்போவே உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? அதனால் டோன்ட் சே சார் 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 சார். ஓகேங்களா? ரைட், இப்போ போயிடலாமா? ஓகே, இப்போ ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துட்டீங்களா? ரைட். இது என்ன ஷேப்ல இருக்குமா? ஸ்கொயர்ல இருக்கு. ஸ்கொயர்ல இருக்கு பாத்தீங்களா? ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி என்ன நம்ம சொல்லுவோம்? ஓகே ஓகே, வெரி குட், சூப்பர். எல்லாமே என்னது ஈக்குவலா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஈக்குவலா இருக்குதுங்களா? ரைட். இப்போ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல ஒரு பேஸ் வந்து ஒரு 17 பேசஸ் இருக்குது, 17 மடிப்பு இருக்குது. அதான் அடிப்படையான மடிப்பு, பேசிக் ஃபோல்டிங். அது எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே என்ன செய்யலாம், புதுசா நிறைய விஷயங்களை செய்ய முடியும். சரியா? அப்போ அதில் எல்லா மடிப்பையும் இன்றைக்கே கற்றுக்கிடுறதுன்னு சாத்தியம் இல்லை. அதனால நம்ம என்ன செய்கிறோம்னா, ஒரு ஃபோல்டிங்லேருந்து ஒரு பேஸ் ஃபோல்டர்லேருந்து ஒன்றா எப்படி செய்யலாங்கிறத பார்த்துக்கிடலாம். சரிங்களா? இப்போ ஒரு ஒர்க்கிங் மாடல் பண்ணுவோமா இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணுவோமா? அப்போ கவனமாக பண்ணணும். சரிங்களா? ரைட். இப்போ நான் கையில் வச்சு மடிக்கிறேன். அதனால் நீங்களும் என்ன செய்யணும்? கையில் வச்சு மடிக்கணுமா? தம்பி தம்பி, நான் கையில் வச்சு மடிக்கிறேங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியறதுக்காக. ஓகே, சரிங்களா? நீங்கள் வந்து கையில் வச்சு மடிக்கக்கூடாது. எல்லாருக்கும் கட்டை விரல் இருக்குதா? இந்த கை உயர்த்த சொன்னேன் பார்த்தீங்களா, எதுக்கு தெரியுமா? கட்டை விரல் இருக்கவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, வலது கை. ரைட். இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபோல்டு பண்ண போகிறோம். சரிங்களா? எப்படி ஃபோல்டு பண்ணுறது? ஃபோல்டு பண்ணுறதுல நிறைய மெத்தட் இருக்குது. சில பேர் என்ன செய்வாங்க, கவனிங்க கவனிங்க கவனிங்கன்னா என்ன செய்யணும்? என்னோட பேப்பர் பார்க்கணும். சரிங்களா? சில பேர் என்ன செய்வாங்க, ஃபோல்டு பண்ணுறதுல இப்படி பண்ணுவாங்க. இது தடவி கொடுக்கறது. என்னது? இப்படி நாய்க்குட்டிக்கு தடவி கொடுப்போம்ல, அது மாதிரி. அது இல்லை. சரிங்களா? இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, என்ன செய்வாங்கன்னா இந்த ஃபிங்கரை வச்சுட்டு என்ன செய்வாங்க, இப்படி மடிப்பாங்க. அதுவும் ஃபோல்டிங் இல்லை. கட்டை விரல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நெயில் இருக்குதுங்களா? இருக்குதா? இருக்குதா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். இருக்குதா? ஓகே. அந்த நகம் படுறது மாதிரி வச்சு அழுத்தி மடிச்சிங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு உங்கள் செய்கிற மாடல் ஒன்றுமே என்னவா இருக்கும்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? ஒர்க் பண்ணும். இன்னொரு விஷயம், மடிக்கிறதுல கவனமாக இருந்துக்கோங்க. எடுத்த உடனேயே அழுத்தி மடிச்சிடக்கூடாது. எடுத்த உடனே அழுத்தி மடிச்சிடக்கூடாது. இதெல்லாம் கவனமாக கேட்டுக்கோங்க. எடுத்த உடனே அழுத்தி மடிச்சிடாங்க. முதல்ல மடிப்புகளெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, 2-3 இடத்துல டாட் வைக்கிறீங்க. இப்படி லேசாக மடிச்சுட்டு கரெக்டாக இருக்கானுங்கிறத செக் பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் அழுத்தி மடிங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கிடுச்சிங்களா? இப்போ போகலாமா? ஓகே. இப்போ கவனிங்க, வழக்கமாக இந்த செஷனில் வந்து 25 பேருக்கு மேலே வச்சுக்கிறது இல்லை. எத்தனை பேர்? இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? 100 பேர் இருப்பீங்க. அப்போ அதனால் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா தான் செய்ய முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாடலாவது நல்லா கற்றுட்டு போகிறதுக்கு பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுறதை பொறுத்து தான். ஓகே, ரைட். இப்போ இதை 2ஆக மடிக்கிறீங்க. கவனிங்க, யாரும் மடிக்க வேண்டாம். முதல்ல நீங்கள் லிசன் பண்ணுங்கள், பாருங்கள், நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. பேப்பர் கீழே வச்சுடுங்க. நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். வீட்டில் போய் நல்லா செஞ்சு பார்க்கலாம். அக்கா பேப்பரை கீழே வைங்கன்னு சொன்னேன். எஸ். ஏன்னா நீங்கள் யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுறீங்க, யார் யாரெல்லாம் சொல்கிறத கேட்கலங்கிறத இங்கே இருந்து பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இன்னும் பேப்பரை கையில் வச்சு தட்டிகிட்டு இருக்கிறார் பாருங்க ஒருத்தர். யார்? கை தூக்குங்க பார்க்கலாம். கை தூக்குங்க. தட்டினவர் கை தூக்குங்க. தூக்க மாட்டேங்கிறாரு. ஓகே,
இப்போ கவனிங்க, இந்த பேப்பரு ஸ்கொயராக இருக்குது. இந்த ஸ்கொயரில் இந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஓரம் எல்லாருக்கும் தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியல? தெரியுதா? ஃபோட்டோஸ் இப்போ எல்லாருக்கும் தெரியுதுங்களா? கேட்கறதுக்கு பதில் சொல்லலாம். ஓகே, இந்த ஓரம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஓரத்தை தொடர்றது மாதிரி வலம் இருந்து இடமாக என்ன செய்யறோம்னா ரெண்டா ஜாயின் பண்றோம். இந்த ஜாயின் பண்றப்ப யாரையும் செய்ய சொல்லலை, நான் தம்பி செய்ய சொல்லலை. கவனிச்சுக்கோங்க, இந்த கார்னர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே போல் கீழே இருக்கிற கார்னரும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஒரு ஒர்க்கிங் மாடல் இல்லைங்களா? அதனால கவனமாக பண்ணிக்கோங்க. ரெண்டும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம், ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா மெதுவாக இதை மடிங்க. ஓகேவா இருக்குது அப்படின்னம்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா தரையில் தான் செய்ய போகிறீங்க நீங்கள், சரிங்களா? நான் இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக என்ன செய்கிறேன்னா கையில் வச்சு செய்கிறேன். வச்சு அழகாக நீங்கள் என்ன செய்யலாம், கட்டவரில் வச்சு தேய்ச்சி மடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ மடிச்சிட்டிங்கன்னா ஸ்கொயராக என்ன செஞ்சுருக்கோம்னா ரெண்டாக மடிக்கும் போது ரெக்டாங்கிளாக வரும். ஓகேவா? மடிங்க பார்க்கலாம். கீழே தரையில் வச்சு மடிக்கணும். கீழே தரையில் வச்சு அழுத்தி மடிக்கணும். ஓகேவா? தடவி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், நான் கேட்கும்போது சொல்லணும். ஓகேவா? எல்லாரும் மடிக்கணும். யாராவது ஒருத்தர் மடிச்சா உடனே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் போக மாட்டேன், நிச்சயம் போக மாட்டேன், சரிங்களா? அதனால எல்லாரும் மடிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்றேன். அதுக்காக சாயங்காலம் வரைக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, மடிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஓகே, ரைட். இப்போ இந்த பக்கம் முறை எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டுங்க எல்லாரும், மடிச்சவங்க எல்லாரும் எடுத்துக்காட்டணும். பாப்பா இன்னும் மடிக்கல, நீங்க இன்னும் மடிக்கலையா? குட். ஓகே, இந்த பக்கம் ஓகே, சூப்பர். அப்படியே கீழே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதை கவனிங்கன்னா என்ன செஞ்சிடணும், டக்குன்னு பேப்பரை வச்சுட்டு என்னோட பேப்பர் பார்க்கணும். ஓகே, கவனிங்கன்னா ரைட். இல்லைன்னா புரியாது கண்ணே, அடுத்த ஸ்டெப்பு தெரியாது, அப்புறம் உங்களுக்கு வராது. இப்போ நம்ம பண்ணுறது ஒரு ரோலிங் டாய் பண்ணுறோம், சரிங்களா? ஒரு பல்டி அடிக்கிற ஒரு பொம்மை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த பக்கம் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குதுங்களா? இருக்கா? சரி, ரெக்டாங்கிள் சொல்லும்போது இந்த பக்கத்தை நம்ம என்ன சொல்லுவோம், தெரிஞ்சவங்க சொல்லலாம். இது வெரி குட். லென்த்து, பிரெத். இந்த பிரெத் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெக்டாங்கிளோட இந்த பிரெத் இருக்கு பார்த்தீங்களா? இது என்ன செய்யணும் அப்படின்னோம்னா நடுவில் ஒரு மடிப்பு தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஃபோல்டு தெரியுதுங்களா? யாரும் மடிக்க சொல்லலாமா? இந்த மடிப்பு கரெக்டாக இந்த செங்குத்தாக இருக்கக்கூடிய உங்களை இந்த பெர்பெண்டிகுலராக இருக்கிற இந்த லைனை ஒட்டினா போல் வச்சு என்ன செய்கிறோம் அப்படின்னோம்னா மடிக்க போகிறோம், சரிங்களா? இன்னும் யாரையும் மடிக்க சொல்லலை. கவனிச்சுக்கோங்க, இதில் மடிக்கும்போது ஒரு கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா அந்த லைனோட ஜாயிண்ட் ஆகிருக்கணும். ஆனால் என்ன செய்யக்கூடாது, லைனுக்கு வெளியில் போயிடக்கூடாது. ஓகேவா? புரிஞ்சுதா? மடிக்கலாம். பேசிக்கிட்டே மடிச்சிங்க அப்படின்னம்னா சரியாக வராது. யார் யாரெல்லாம் பேசுகிறீங்களோ அவங்களுக்கு சரியாக மடிக்க வராது. கீழே வச்சு மடிக்கணும், மடியில் வச்சு மடிக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, மடித்தவங்களாம் எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். சூப்பர். இந்த பக்கம் ரொம்ப அழகாக மடிச்சிருக்கிறீங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர். ரைட், இந்த பக்கம் இங்கேயும் சூப்பராக மடிச்சிருக்கிறீங்க. ரைட், ஓகே, ரைட், எக்ஸலண்ட். சரி, அடுத்த ஃபோல்டிங் என்ன அப்படின்னம்னா இதில் ஒரு பிரின்சிபல் என்ன இருக்குது அப்படின்னம்னா ஒரு பக்கம் நாம் எப்படி மடிக்கிறோமோ அதே போல் ஆப்போசிட் சைடும் பண்ணணும், சரிங்களா? அப்போ இந்த பிரெத் இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ன செய்ய போகிறோம்னா இந்த பக்கம் எப்படி மடிச்சிங்களோ அதே போல் சிமிலராக இங்கே இருக்கிறத இதே மாதிரி பண்ண போகிறோம்.
அப்போது இந்த ஓரத்தை கொண்டு வந்து மையத்தை நோக்கி கொண்டு வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னம்னா கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி மடிக்கணும். ஒன்னோட ஒன்று என்ன செஞ்சிடக்கூடாது, ஓவர்லேப் ஆகிடக்கூடாது, ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துடக்கூடாது. ஓகேவா? செய்யுங்க பார்க்கலாம். வெயிட். கை வலிக்கும். நான் கேட்கும்போது எடுத்து காட்டுங்க. என்ன, நான் கேட்கும்போது எடுத்து காட்டுங்க. மடிக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும்ல. ரைட். இப்போ இந்த பக்கம் எடுத்து காட்டுறீங்களா? இந்த பக்கத்தில் இருக்க மாட்டோம், அங்கிட்டு காட்ட வேண்டாம். கை வலிக்கும், அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்கே நான் செக் பண்ணிக்கிடுறேன், அதுக்கப்புறம் அங்கே பார்க்கலாம். எல்லாரும் இன்னும் யாரும் நிறைய மடிக்கல போல இருக்கே, எடுத்து காட்டுங்க. ஓகே, சூப்பராக மடிச்சிருக்கிறீங்க. வெரி குட், வெரி குட். ரைட், கை கீழே போட்டுருங்க. இந்த பக்கம் எல்லாரும். பாப்பா, நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்குன்னா, ஒரு நிமிஷம், ஒன்னோட ஒன்று மேலே ஏறி இருக்கு பாரு. பாப்பா கரெக்ட் பண்ணுங்க, அந்த பாப்பா கரெக்ட் பண்ணுங்க. ஸோ ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கணும், ஒன்றுக்கு மேலே ஒன்று என்ன செஞ்சிடக்கூடாது. எல்லாரும் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். ஒரு தடவை கொஞ்சம் சரியாக இல்லைன்னா நான் அங்கேயே செக் பண்ணிவிடுவேன். ஓகே, டன், சூப்பர். ரைட், இப்போ கவனிக்கிறீங்களா? கீழே வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கொண்ட ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே? ரைட். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்கொயர் இருக்குது. இருக்கா? ஸ்கொயர் இருக்குதுங்களா? ரைட். இந்த ஸ்டெப்பு கரெக்டாக பண்ணுங்க, இல்லைன்னா ரொட்டேட் ஆகாது, பல்ட்டி அடிக்காது. கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிளுக்கு கீழே 2 ஸ்கொயரை உள்ளடக்கிய ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. 2 சதுரத்தை உள்ளடக்கிய ஒரு சிவம் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்? கையில் எல்லாரும் ஸ்கேல் வச்சிருக்கிறீங்களா? ஸ்கேல் எடுத்துட்டு வரலையா? அளவு எடுக்கணுமே. எல்லாரும் ஸ்கேல் வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க வச்சிருக்கிறீங்க. சரி, இந்த விரலை எடுங்க. இந்த விரலை எடுத்து இப்படி திருப்பி பாருங்களேன் உங்களை நோக்கி. இந்த இருக்குதா? அப்ராக்சிமேட்டா இது வந்து எவ்வளவுனா 1 இன்ச். என்னது? 1 இன்ச். ஸ்கேல் இருக்கா உங்ககிட்ட? ஸ்கேல் இருக்குதா? எல்லார்ட்டையும் இருக்குது. ஓகேவா? ரைட். இப்போ இதை என்ன செய்யறீங்க அப்படின்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய முனை இருக்கு பார்த்தீங்களா, இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கவனிங்க. கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். இந்த இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன் இருக்குல்ல, இதுக்கு கீழே ஸ்கொயர் இருக்குதுங்களா, இந்த முனையை என்ன செய்ய போகிறோம்னா, இந்த டாப்பை கீழே கொண்டு வந்து மடிக்க போகிறோம். எவ்வளவு தூரம் மடிக்கிறோம்னா, ஒரு 1/2 இன்ச்சு கீழே. 1/2 இன்ச்சுங்கிறது உங்கள் விரலை பார்த்துக்கோங்க, இதில் பாதி. சரிங்களா? கீழே இறக்கணும். இப்போ நீங்கள் மடிக்க வேண்டாம், நான் மடிக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மடிங்க. ஓகேவா? இது இப்படி மடிச்சிங்க அப்படின்னம்னா கரெக்டாக மடிச்சிருக்கிறேன். அப்படி தானே? இந்த எண்டை தொட்டு தானே மடிச்சிருக்கிறேன். அப்படி தானே? நான் வேறு கலர் பேப்பரில் உங்களுக்கு பண்ணுறேன். ஓகே. இப்போ பாருங்க, உங்களுக்கு சிங்கிள் சைடு கலர் பேப்பரில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த முனைப்பகுதி என்ன செய்கிறேன்னா கீழே கொண்டுட்டு வரணும். கீழே கொண்டு வரும்போது என்ன செய்கிறேன் அப்படின்னா, இப்படி வச்சிங்கன்னா என்னது எக்ஸாக்டாக அந்த டிப்பு தொட்டிருக்கு இல்லையா? இப்படி மடிக்கவா சொன்னேன் நான்? கொஞ்சம் கீழே இறக்கணும். ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்கொயரில் வரும். கீழே வந்திருக்குதா? ரொம்பவும் இறக்கி மடிச்சிடக்கூடாது, ரொம்பவும் சின்னதாகவும் மடிச்சிடக்கூடாது. சரிங்களா? அதனால தான் உங்கள் விரலில் இருக்கக்கூடிய இன்ச் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே கீழே இறக்கி இந்த மாதிரி வச்சுட்டு என்ன செய்யுங்க, அழுத்தி மடிச்சிடுங்க. ஓகே, மடிங்க பார்க்கலாம். கீழே இறக்கி மடிக்கணும், கரெக்டாக ஒட்டி இருக்கக்கூடாது, கீழே இறங்கி இருக்கணும். மடிக்கல, இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும். கொஞ்சம் கீழே இறக்கி இருக்கணும், ரொம்ப மேலே இருக்கக்கூடாது. சரியா? மடிச்சவங்க இந்த பக்கம் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். ஓகே. ரொம்ப குட்டி பசங்க இருந்தாங்கன்னா பேரண்ட் வந்து பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, கஷ்டப்படுறாங்க.
ஓகே, நிறைய பேருக்கு வந்து கவனிங்க இங்க ரைட். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா கரெக்டாக மேலே ஒட்டி இருக்குது, கொஞ்சம் கீழே இறக்கணும். ஓகேவா? ரைட். இந்த பக்கம் இன்னும் நிறைய கைகள் உயரல. ஓகே, அந்த பக்கம் முடிக்கலையா? ஓகே, கை கீழே போட்டுங்க. அந்த பக்கம் பாப்பா. ஓகே, குட். ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாமா? இது வரைக்கும் பண்ணிடுவீங்களா? நீங்க இது வரைக்கும் பண்ணிடுவீங்களா? மறக்காம பண்ணிடுவீங்களா? சூப்பர். ரைட். கவனிங்க கவனிங்க கவனிங்கன்னா என்னோட பேப்பர் பார்க்கணும். இப்போ இங்கே கீழே இறங்கியிருக்கு பார்த்தீங்களா ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் மறந்துடுங்க. சரியா? மறந்துட்டீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா. இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னம்னா, இதை என்ன செய்ய போகிறோம்னா ஈக்குவலாக மடிக்க போகிறோம், பாதியாக மடிக்க போகிறோம். அப்போது என்ன இருக்கும் அப்படின்னம்னா, இந்த ஓரம் கவனிங்க, இந்த ஓரம் கீழே இருக்கிற இந்த லைனை தொடர்றது மாதிரி மேலேருந்து கீழே கொண்டு வந்து மடிக்க போகிறேன். சரியா? இங்கே பாருங்கள், மேலேருந்து ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிருக்கிறது மாதிரி என்ன செய்ய போகிறோம்னா கீழே கொண்டு வந்து மடிக்க போகிறோம். ஓகேவா? ஈக்குவலாக இருக்கணும். மறுபடியும் பார்த்துக்கோங்க. இதை என்ன செய்ய போகிறேன், இந்த ஓரம் இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை தொடர்றது மாதிரி வச்சு என்ன செய்கிறேன், மடிக்கிறேன். மடிக்க பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோல்டிங் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கீழே இறக்கணும், கொஞ்சம் கீழே இறக்கணும். இது இருந்தா டோன்ட். இப்போ எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். ரைட். இன்னும் நீங்கள் என்ன செய்யலை அப்படின்னம்னா, கட்டை விரலை வச்சு மடிக்கலன்னு நினைக்கிறேன். கட்டை விரலை வச்சு மடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். ரைட். இப்போ ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு வலது பக்கத்துலையும் உங்களுக்கு இடது பக்கத்துலையும் உட்காந்துருக்கிறவங்க சரியாக பண்ணியிருக்காங்களான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணுங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்து காட்டணும்னே ஒவ்வொருத்தருக்கும் பக்கத்தில் நான் வந்து பார்க்க முடியாது, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, எல்லாம் நல்லா நல்லா எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ஓரளவுக்கு எல்லாருமே எக்ஸாக்ட்லி கரெக்டாக மடிச்சிருக்கிறீங்க. ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாங்களா? இப்போ வரைக்கும் நம்ம எத்தனை ஸ்டெப் மடிச்சிருக்கிறோம்? 5 5ஆ 4ஆ? ஓகே, ரைட். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ இதில் சென்டரில் ஒரு லைன் தெரியுதுங்களா? தெரியுதா? இப்போ இந்த ஓரம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஓரம் அந்த லைனை தொடர்றது மாதிரி என்ன செய்கிறீங்க, மையத்தை நோக்கி கொண்டு வந்து சரியாக அந்த லைனை தொடர்றது மாதிரி வச்சு மடிக்கிறீங்க. ஓகேவா? ஏற்கனவே மடிச்சோம்ல அது மாதிரி. ஓகேவா? ஒரு பக்கம் மட்டும் கொண்டு வந்து மடிக்கிறீங்க, ஒட்டி இருக்கிற மாதிரி மடிக்கிறீங்க. மடியில் வச்சு மடிக்கக்கூடாது, கையில் வச்சு மடிக்கக்கூடாது. கீழே உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நல்ல ஸ்பேஸில் உட்காந்து மடிங்க. ஓகே, எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். எல்லாருமே எடுத்து காட்டுங்க, டைம் இல்லை, எடுத்து காட்டுங்க. ஓகே, இந்த பக்கம் எல்லாரும். ரைட், சூப்பர். அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெரி குட், வெரி குட், சூப்பர். இப்போ என்ன செய்யறீங்க, இந்த ஓரத்தை கொண்டு போய் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த லைனை தொடர்றது மாதிரி வச்சு மடிக்க போகிறோம். சரிங்களா? கரெக்டாக அந்த லைனை ஒட்டி இருக்கணும். சரிங்களா? சூப்பர், நல்ல பிள்ளை. உங்கள் பேர் என்ன? சஞ்சீவினி. அழகாக சொல்கிறாங்க. முதல்ல கவனிங்க, அதுக்கப்புறம் மடிங்கன்னு. ரைட்டா? ரைட். இது ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் கூடாது, ஓவர்லேப் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? கதவு பூட்டி இருக்கிற மாதிரி, டோர் லாக் பண்ணியிருக்கோம்ல அது மாதிரி இருக்கும். சரியா? மடிங்க பார்க்கலாம். கீழே வச்சு மடிக்கணும், கீழே வச்சு மடிங்க.
ஓகே, மடிச்சவங்களாம் எடுத்து காட்டிடுங்க பார்க்கலாம். மடிச்சவங்களாம் எடுத்து காட்டுங்க. உட்காருங்க, உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அந்த அண்ணன்ட்ட கேளுங்க என்ன. அவங்க அவங்க பேரண்ட் யாராவது இருக்கீங்களா? சரி, ரைட், எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒரு இடம் செக் பண்ணிடுவோம். சூப்பர் சூப்பர். அங்க பின்னாடி சூப்பர். இங்க சூப்பர் சூப்பர். இங்க என்னாச்சு? மடியில் வச்சு மடிக்க கூடாதுன்னு சொன்னேன் நான். மறுபடியும் மடியில் தான் வச்சு மடிக்கிறீங்க. ஓகே, எக்ஸலண்ட். எல்லாரும் கீழே வச்சுக்கோங்க, எல்லாரும் கீழே வச்சுக்கோங்க. இங்கே கவனிங்க, என்னோட பேப்பர் பாருங்க. இதை விரிச்சிங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ மடித்தோம் பார்த்தீங்களா, அதை பூரா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை பார்ட் இருக்கும் அப்படின்னா 4 பார்ட் இருக்கும். 1 2 3 4 4 இருக்குதா? உங்கள் எல்லாரும் பேப்பரில் இருக்கான்னு பாருங்க. எல்லாருக்கும் இருக்கா? எல்லாருக்கும் இருக்குதுங்களா? ஓகே. இப்போ கவனிங்க, இந்த ரெக்டாங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இந்த ரெக்டாங்கிளில் இதனோட இந்த பிரெத் இருக்கு பார்த்தீங்களா, இருக்கா? சரி, இதை என்ன செய்ய போறோம்னா இந்த ஸ்டெப்பு கரெக்டாக பண்ணுங்க. பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு பல்டி அடிக்காது. சரியா? இந்த ஓரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதியை என்ன செய்ய போறோம்னா கீழே இருந்து மேலே கொண்டு போய் மடிக்க போகிறோம். எங்கே மடிக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு லைன் தெரியும், ஒரு லைன் தெரியுதுங்களா, இந்த லைனை ஒட்டி என்ன செய்யறேன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வர்றது மாதிரி என்ன செய்ய போறோம்னா இங்கே மடிக்க போகிறோம். ஓகேவா? கையில் வச்சு மடிக்கக்கூடாது, கீழே வச்சு மடிங்க. கரெக்டாக அந்த லைனை ஒட்டினா போல் வச்சு இப்படி மடிச்சிருக்கீங்க. ஓகே, மடிங்க. மடிச்சவங்களாம் எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். சூப்பர். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னது? இந்த பக்கத்தை என்ன செய்ய போறோம்னா அதே போல மடிக்க போறோம். ஓகேங்களா? கீழே வச்சு மடிங்க, கையில் வச்சு மடிக்க கூடாது. மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இருக்குதுங்களா? எடுத்துக்காட்டுங்க. இந்த ஷேப்ல இருக்கான்னு பாருங்க. எல்லாரும் எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். ஓகே, எக்ஸலண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, ரைட். இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் ஸ்டெப் பண்ணிடுவோமா? க்ளோஸ் பண்ணுங்க பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ எடுத்துக்காட்டுங்க, க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். ரைட். இது எத்தனை பேர்னால ரிப்பீட் பண்ண முடியும், செஞ்சு பார்க்க முடியும், செஞ்சு காட்ட முடியும்? சூப்பர் சூப்பர். ரைட். சரி, என்னால் செஞ்சு காட்ட முடியும். இதே மாதிரி இன்னொரு பேப்பர் கொடுத்தா செய்வேன் அப்படிங்கிறவங்களாம் எடுத்து கையில் காட்டுங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டுங்க. ஓகே, குட். ரைட். இப்போ கவனிங்க, லாஸ்ட் ஸ்டெப்பு. இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 பகுதி இருக்குது. ஒன்று வந்து தடிமனான பகுதி, ஒன்று லேசான பகுதி. ஒன்று திக் அண்ட் இன்னொன்று வந்து தின்னாக இருக்கும். இந்த தின்னாக இருக்க பகுதி சிங்கிள் ஷீட்டாக இருக்கும். இந்த தடிமனான பகுதி மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னம்னா 2-3 ஃபோல்டு பண்ணனால தடிமனாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த தடிமனான பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை என்ன செய்யலாம்னா எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணலாம், நேர வைக்கலாம். சரியா? கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தான் இதை செய்ய முடியும். இந்த தடிமனான பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ன செய்யலாம்னா இப்போ ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 45 டிகிரி தான் இருக்கும். சரிங்களா? 90 டிகிரினா எப்படி இருக்கும்? செங்குத்தா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆக்கணும்னா இதை என்ன செய்யணும்னா இந்த 2 விரல் இருக்கா, எல்லாருக்கும் எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். இந்த 2 விரல் இருக்கா? ஓகே, இந்த 2 விரலில் வச்சுட்டு என்ன செய்யலாம்னா இப்படி மேலே நிறுத்துனீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா 90 டிகிரி கொண்டு வரலாம். சரிங்களா? தமிழில் குறியில் எழுத்து பா. நேரம் நிப்பாட்டணும். நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டே இல்லாமல் சரி பண்ணினீங்கன்னா எப்படி வேணாலும் நிப்பாட்டலாம். கையில் பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, 90 டிகிரிக்கு ஆக்குங்க. ஆக்கி எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். 90 டிகிரி. இன்னும் நீங்கள் 90 டிகிரிக்கு வைக்கல. இதை ரெண்டையும் நல்லா நினச்சிங்க, விரிச்சு விடணும். பக்கத்தில் கொஞ்சம் செக் பண்ணுங்க எல்லாரும் வச்சிருக்காங்களான்னு. இந்த பக்கம் உட்காருமா.
இது 90 டிகிரியா? இல்ல, 90 டிகிரிங்கிறது இன்னும் வந்து என்ன செய்யணும், கரெக்டா இருக்கணும், செங்குத்தா இருக்கணும். ஓகே, ரைட். ரைட், இந்த மாதிரி இருக்கா எல்லாருக்கும்? ஓகே, ரைட். இது சின்ன பேப்பர்ல பண்ண பண்ண இன்னும் உங்களுக்கு அழகா இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த பாப்பா, உங்க பேர் என்ன பேருமா? துர்காதேவி சூப்பரா பண்ணி எடுக்கிறாங்க. துர்காதேவி மாடலை நான் இப்போ டெமோ பண்ணி காட்ட போறேன். சரிங்களா? எல்லாருக்கும் இந்த 2 விரல் இருக்குல்ல, உங்க ரைட் ஹேண்ட்ல இந்த 2 விரலை எடுத்துக்கோங்க. இது இப்படி பிடிங்க பார்க்கலாம். இப்படி பிடிச்சு காட்டுங்க. தடிமனான பக்கம் மேலேயும் லேசான பக்கம் கீழேயும். சிங்கிள் ஷீட் கீழே வரணும். நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா சரியாக இருக்க முடியாது. மேலே தடிமனான பகுதி, கீழே வந்து லேசான பகுதி. ஓகேங்களா? நானாக செஞ்சு காட்டிட்டு போகிறேன்னா ஈஸியாக பண்ணிவிடுவேன். நீங்கள் எல்லாரும் செய்கிறீங்க இல்லையா, கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படி பிடிங்க, மேலே தூக்கி காட்டுங்க. இந்த 2 விரல் தான் பிடிச்சிருக்கணும். ஓகே ரைட். நீங்கள் தலைகளாக வச்சுருக்கீங்க தம்பி. என்னோட பேப்பர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, கரெக்டாக பெர்பெண்டிகுலராக இதை வச்சுட்டு விரலை மட்டும் எடுக்க போகிறோம். எடுத்தீங்கன்னா அழகாக ஒரு பல்ட்டி அடிக்கும். நீங்கள் வச்சு பாருங்க. வச்சு பாருங்க. ஸ்ட்ரைட்டா வைக்கணும். ஸ்ட்ரைட்டா வைங்க, தள்ளிலாம் விட வேண்டியதில்லை. நீங்க வச்சுட்டு கையை எடுத்துட்டீங்கனாலே அழகா ஒரு பல்டி அடிக்கும். சூப்பர். கரெக்டா வைங்க. சூப்பர் சூப்பர். அங்க பாரு. ஓகே, டைம் ஆயிடுச்சு. அடுத்தது செய்வோமா வேண்டாமா? இதோட முடிச்சுக்கலாமா? ரைட். இப்போ இதை எப்படி வீட்டுக்கு கொண்டுட்டு போகணும்னு சொல்லிடுறேன். இங்கேயே போட்டு போயிடக்கூடாது. எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போங்க. நீங்கள் எப்போ இதை டெமோ பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்நேரம் என்ன செய்யணும், நீங்கள் ஓப்பன் பண்ணி எத்தனை டிகிரி வைக்கணும்? சூப்பர். 90 டிகிரி வச்சிங்கன்னா தான் அது என்ன செய்யும், ஒரு பல்ட்டி அடிக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சிசர்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? ரைட். இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு பப்பெட் பண்ண போறோம். பேசுற ஒரு பொம்மை பண்ண போறோம். பண்ணலாமா வேண்டாமா? பண்ணணுமா வேண்டாமா? எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. பக்கத்துல இருக்கவங்க யாராவது ஒருத்தர் ஒரு பேப்பர் கொடுங்க. அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு பேப்பர் பக்கத்துல இருக்கவங்க யார்ட்டையாவது வாங்கிக்கோங்க. உட்காருங்க. உட்கார்ந்தா தருவேன், இல்லைன்னா தர மாட்டேன். கொஞ்சமா
கொடுப்பாங்க கொடுப்பாங்க உட்காருங்க. ஓகே, இந்த ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, உட்காருங்க. அடுத்தது பண்ணிடலாமா? இப்ப 4 பேப்பர் வச்சிருக்கீங்களா, நிறைய வச்சிருக்கீங்களா? ஓகே, இப்ப ரைட். பக்கத்துல இருக்கவங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க, யாருக்காவது இல்லாதவங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுங்க. ரைட், சரி. பேப்பர் இருக்கவங்க எல்லாம் கையில எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். இந்த இந்த மாதிரி பேப்பர் வச்சிருக்கவங்க எடுத்து காட்டுங்க. ஓகே, அந்த பக்கம்லாம் பேப்பர் இல்லையா? அவர் கொடுக்குறார், அந்த அண்ணா கொடுக்குறார். ரைட், இப்போ இதை என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஆளுக்கு ஒரு ஷீட் மட்டும் எடுத்துக்கோங்க. போகும்போது மீதி ஷீட்லாம் கொடுத்துட்டு போயிடணும். எல்லாரும் உட்காருங்க. மீதி வச்சிருக்கிற பேப்பரை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும். ஓகே, இப்போ இதை என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஏற்கனவே மடிச்ச அதே பேஸ்ல மடிக்கிறீங்க. இந்த பேஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா புக் பேஸ். புக் மாதிரி இருக்கிறதுனால என்ன செய்யறோம்னா புக் பேஸ். நீங்க மடிக்கலைன்னா உட்காருங்க கண்ணு, சிட் டவுன். இது பேசுற பப்பெட் பண்ண போறோம், அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க. ஓகே, ரைட். இது வரைக்கும் மடிச்சவங்க எல்லாம் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். அதாவது ஸ்கொயர் சைஸை 2 ரெக்டாங்கிளா மாத்தினவங்க எல்லாரும் எடுத்து காட்டுங்க. அவங்களுக்கு தான் இப்ப நம்ம சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா? விரிச்சு காட்டுங்க, விரிச்சு பாருங்க. விரிச்சு பார்த்துட்டீங்களா? சென்டர்ல ஒரு லைன் தெரியுதுங்களா? ரைட், இங்க கவனிங்க. இந்த ஓரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓரம் சென்டர்ல இருக்க லைனை தொடர மாதிரி ஏற்கனவே நான் மடிச்சோம்ல, மடிச்சோமா? அதே போல என்ன செய்யுங்க, மடிங்க பார்க்கலாம். கரெக்டா அந்த லைனை தொடர்றது மாதிரி வச்சு மடிங்க பார்க்கலாம். மடிச்சவங்களாம் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். நிறைய பேர் மடிக்கலையே, அப்ப எல்லாத்தையும் பேப்பர் வாங்கிடலாமா? ஓகே, இந்த பக்கம் என்னாச்சு? நீங்க மடிக்கலையா பாப்பா? நீங்க செய்யலையா? எடுத்து காட்டுங்க சொன்னேன். ஓகே, ரைட். இப்ப அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? இந்த ஓரம் மையத்தை நோக்கி வர்ற மாதிரி வச்சு என்ன செய்றீங்கன்னா ஜாயின் பண்ண மாதிரி வச்சு மடிக்கிறீங்க. கவனம் என்ன அப்படின்னா, என்ன செய்யணும், ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆயிருக்கணும். ஆனால் என்ன செஞ்சிருக்க கூடாது, ஓவர்லாப் ஆயிருக்க கூடாது. ஓகேங்களா? சரியா? எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். நீங்க நிறைய பேர் இருக்கிறனால எல்லாரையும் செய்ய வைக்கிறது ரொம்ப சிரமம். சரிங்களா? 25 பேர் இருந்தா ரொம்ப எக்ஸலண்டா நடக்கும். ஆனா 100 பேருக்கு மேல இருக்கீங்க. ஓகே, எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் எல்லாரும் இன்னும் நிறைய செய்யல போல இருக்கேன். லேட் ஆகுதா? எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் இருக்கிறத கூட வாங்கிடலாமா? ரைட், சரி. எல்லாரும் கவனிங்க, இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. கொஞ்சம் பாருங்க, கவனமா மடிக்கலைன்னா வராது. ஓகே, இங்க பாருங்க. இதுல கவனிங்க, கவனிங்கன்னா என்ன செய்யணும்? இங்க பார்க்கணும். இதுல 2 பகுதி இருக்குது. இப்ப நம்ம ஃபோல்டு பண்ண பகுதியில் என்ன இருக்குதுன்னா டோர் மூடினது மாதிரி இருக்கு. சரிங்களா? இதுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளெயினா இருக்கு. செக் பண்ணுங்க உங்க பேப்பர்ல இருக்கான்னு. இருக்குதா?
அப்போ இந்த பிளைனாக இருக்கு பார்க்குறீங்களா, பிளைனாக இருக்கிற பக்கத்தை மேலே வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பிளைனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் மடிப்பு இருக்குது, இந்த பக்கத்தில் பிளைனாக இருக்குல்ல, இந்த பக்கத்தை என்ன செய்கிறீங்கன்னா 2ஆ மடிக்கிறீங்க. இது உள்ளே போகணும். ஓகே, பிளைனாக இருக்கிற பக்கம் உள் பக்கமாக வச்சு மடிக்கிறீங்க. சரியா? ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்கொயரை எத்தனையா மடிச்சிருக்கிறோம்? 4 பார்ட் இருக்கு. 4 பார்ட் என்ன ஷேப்பில் மாறி இருக்கு? ரெக்டாங்கிளாக மாறி இருக்கு. ஓகேங்களா? கவனிங்க. ரைட், சரி, என்ன கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பப்பட் கிடைக்கும். இல்லைன்னா பாதியோட வச்சிருக்க போறீங்க. ஓகேவா? நீங்கள் பாதி பேர் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக பாருங்க. நம்ம இப்போ மடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜாயிண்டான பக்கம் இருக்கும். சரிங்களா? அதே போல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ஜாயிண்டு 2 சிங்கிள் ஷீட் இருக்கும். இருக்கா? இருக்குதுங்களா? சரி, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஜாயிண்டும் 2 சிங்கிள் ஷீட் இருக்கு இல்லையா, அதை மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன செய்யுங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஷீட் இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் கீழே இறக்குங்க. கீழே இறக்கி உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. கீழே இறக்கி உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அப்போ 3 பார்ட் இருக்கிறது மேலே இருக்கும், சிங்கிள் ஷீட்டாக இருக்கிறது கீழே இருக்கும், உங்களை நோக்கி இருக்கும். கீழே வைங்க, தரையில் வைங்க, தரையில் வைங்க. ஹரிசாண்டலாக வச்சுக்கோங்க, பெர்பெண்டிகுலராக வைக்காதீங்க, ஹரிசாண்டலாக வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. இந்த 3 ஃபோல்டு மடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, 3 பார்ட் இருக்கிறது வந்து மேலே இருக்கணும், சிங்கிள் ஷீட் மட்டும் உங்களை நோக்கி இருக்கணும். ஓகேவா? இப்போ கவனிங்க, இந்த ரெக்டாங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, மேலே ஒரு ரெக்டாங்கிள், கீழே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா? இருக்கா இல்லையா? ரைட். இப்போ ஏற்கனவே நாம ரோலிங் டாய்க்கு மடித்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னம்னா இந்த ஓரம், இந்த பிரெத் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிரெத் வந்து என்ன செய்யணும், இங்கே இருக்கக்கூடிய ஹாரிசாண்டல் லைனில் ஜாயிண்ட் ஆகிறது மாதிரி என்ன செய்கிறோம் அப்படின்னா கரெக்டாக வச்சு மடிக்கிறோம். சரியா? கரெக்டாக வச்சு மடிக்கிறோம். மடிங்க பார்க்கலாம். மடியில் வச்சு மடிக்காதீங்க, கீழே வச்சு மடிங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிரெத் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிரெத் வந்து இந்த ஹாரிசாண்டல் லைனில் ஜாயிண்ட் ஆகிருக்கிற மாதிரி வச்சு மடிக்கிறீங்க. நான் சொல்லும்போது நீ கவனிக்கல கண்ணு, நீ வந்து பேசிட்டு இருக்கிற, எப்படி உனக்கு வரும்? மேலே வந்து நான் சொன்னேன், ஒரு ஸ்டெப் சொன்னேன் பார்த்தீங்களா, மேலே 3 இருக்கிறது கீழே வைங்க, தரையில் மேலே 3 பேப்பர் இருக்கணும், கீழே சிங்கிள் ஷீட் இருக்கணும்னு. இப்போ நீங்கள் மடிக்கிறது வந்து தடிமனான பக்கத்தை மட்டும் மடிக்கிறீங்க மேலே. ஓகேவா? எடுத்து காட்டுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் மடிச்சிருக்கீங்கன்னு. பரவாயில்ல, சூப்பர். ஓகே, இப்போ நீங்கள் மடிச்சிருக்கிறது வந்து 3 பேப்பர் இருக்க பக்கத்தில் மடிச்சிருக்கீங்க. வெரி குட், நல்ல பிள்ளைங்க. ரைட், அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? இந்த சைடில், ஆப்போசிட் சைடில் அதே போல் என்ன செய்யுங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வர்றது மாதிரி மடிக்கிறீங்க, செங்கோணம் முக்கோணம் வர்ற மாதிரி மடிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. எடுத்து காட்டுங்க பார்க்கலாம், எடுத்து காட்டுங்க. ஓகே, சூப்பர். இந்த பக்கம் பரவாயில்ல, நிறைய பேர் செஞ்சுருக்கிறீங்க. நான் கஷ்டப்படுறீங்களோன்னு நினச்சேன், நல்லா செஞ்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் மடித்தது வந்து எந்த பக்கம் மடிச்சிருக்கீங்கப்பா? 3 பேப்பர் இருக்க தடிமனான பக்கம் தான் மடிச்சிருக்கிறீங்க. கட்டவிரலில் வச்சு நல்லா அழுத்தி மடிச்சிருங்க பார்க்கலாம். நல்லா அழுத்தி மடிங்க. ஓகேவா? ரைட். இப்போ கவனிங்க, மேலே இருக்க ரெக்டாங்கிளில் எப்படி 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மடிச்சிருக்கீங்களோ அதே போல் கீழே சிங்கிள் ஷீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தானே இருக்குது. அப்போ இது என்ன செய்கிறீங்கன்னா இந்த ஓரம் மையத்தை நோக்கி இருக்கிறது மாதிரி, மையத்தை தொடுறது மாதிரி இங்கேயும்
அப்போ மடித்தது மாதிரியே இதுக்கு முந்தின ஸ்டெப் மாதிரியே இங்கே மடிக்கிறீங்க. இங்கேயும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வர்றது மாதிரி. ஓகே, இந்த ஷேப்பில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? இந்த பக்கமும் மடிக்கிறோம். ஸோ ஃபைனல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஃபைனல் பண்ணிருக்கீங்க? ஃபைனல் பண்ணவங்க எல்லாரும் எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர், பரவாயில்ல, ஒரு 75% செஞ்சிருக்கிறீங்க. ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாங்களா? போகலாமா, முடிச்சிடலாமா? ஓகே. இப்போ இந்த சிங்கிள் ஷீட்டில் மடித்தோம் பார்த்தீங்களா? சிங்கிள் ஷீட்டில் மடித்தோம்ல, இந்த பகுதியை என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கீழே இருக்குல்ல, கவனிச்சிங்கன்னா தான் நீங்கள் மடிக்க முடியும். இந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்களா தம்பி? இந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 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 லென்த் இருக்குல்ல, இதே மாதிரி மேலே ஒன்று இருக்குதுங்களா? இருக்குதா? அப்போ இது கொண்டு போய் என்ன செய்கிறோன்னா, மேலே போய் அந்த இதை கரெக்டாக தொடுறது மாதிரி வச்சு மடிக்கிறீங்க. ஸோ மடிங்க பார்க்கலாம். மடிச்சிங்கன்னா என்ன மாதிரி இருக்குது? சூப்பர். என்னப்பா, என்ன மாதிரி இருக்கு? கப்பல் மாதிரி இருக்குதுங்களா? இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கப்பல். ஓகேயா? ரைட். சரியா? சரி, எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சு காட்டுங்க. போட் மாதிரி காட்டுங்க. போட்டு மாதிரி காட்டுங்க. இன்னும் நிறைய பேர் செய்யலையா? ஓகே, ரைட், சூப்பராக இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் கவனிங்க. இந்த கார்னர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கார்னரும் இந்த கார்னரும் ஒன்றா ஒன்று தொடர்றது மாதிரி வச்சு என்ன செய்றீங்க அப்படின்னா, ரெண்டு கரெக்டாக தொட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சென்டரில் மடிக்கிறீங்க. அதாவது சென்டர் ஒரு லைன் நமக்கு கிடைக்கணும். ஓகேங்களா? சென்டர் லைன் கிடைக்கிறதுக்காக இப்படி மடிச்சிருக்கிறோம். மடிங்க பார்க்கலாம். மடிச்சதை எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். நிறைய பேர் செய்யலையா? செஞ்சவங்களாம் எடுத்து காட்டுங்க. செக் பண்றதுக்கு வசதியா இருக்கும். எல்லாருமே காட்டுங்க. மடிச்சது வரைக்கும் எடுத்து காட்டுங்க. ஓகே, இந்த பக்கம். ரைட். இப்போ இதை விரிச்சிருங்களேன். விரிச்சிட்டீங்க அப்படின்னா, சூப்பர், சென்ட்ரல் லைன் ஒன்று கிடைச்சிருக்கா? ஸோ இந்த போட் மாதிரி இருக்கிறத மேலே வச்சுக்கோங்க. போட்டில் வந்து நல்லா கவனிங்க. இங்கே மேலே வந்து ஓப்பன் இருக்கும். ஓப்பன் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் உங்கள் ஃபிங்கரில் இருக்கிற ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு இன்ச்சு என்ன செய்கிறீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 3/4 இன்ச்சு, ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்து என்ன செய்கிறீங்கன்னா, சிசர்ஸ் இருக்கு இல்லைங்களா, கரெக்டாக அந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டரில் மட்டும் 1 இன்ச்சோ இல்லை அது கொஞ்சம் குறைச்சி 1 இன்ச்சு கொஞ்சம் குறைச்சி கட் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணியிருக்கிறத பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தான் கட் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? கொஞ்சம் தான் கட் பண்ணியிருக்கேன். சரியா? கட் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்சம் தான் கட் பண்ணுறீங்க என்ன? ஓகேயா? கட் பண்ணிட்டீங்களா? கட் பண்ணவங்கலாம் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். கட் பண்ணவங்கலாம் எடுத்து காட்டுங்க. சிசர்ஸ் இல்லை அப்படின்னா கூட கிழிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் தூரம் மட்டும் கிழிங்க. ஓகே. இப்போ கவனிங்க, இதில் 2 பகுதி இருக்குது. மேலே ஒரு ஷீட் இருக்குது, கீழே ஒரு ஷீட் இருக்குது. இருக்குதுங்களா எல்லாருக்கும்? அப்போ நம்ம கட் பண்ணதுனால எத்தனை பார்ட் ஆயிருக்கு? 2 பார்ட்டு என்ன ஆயிடுச்சு? 4 ஆயிடுச்சிங்களா? ரைட். இப்போ கவனிங்க, நான் ஒரு லைன் பண்ணுறேன். அந்த லைனை மட்டும் கவனமாக பாருங்கள். கட் பண்ணதுனால கட் பண்ண இடம் எந்த இடம் இருக்குன்னா, இந்த இடம் இருக்குது. இது வரைக்கும் வந்திருக்கு இல்லையா? இது வரைக்கும் தானே வந்திருக்கு. என்னோட பேப்பர் பாருங்க, இந்த இடம் வந்திருக்கா?
இந்த இடத்துல இருந்து இந்த முனை வரைக்கும் ஒரு லைன் பண்ணீங்க அப்படின்னா, லைன் யாரும் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு தெரியறதுக்காக காட்டுறேன். ஓகேவா? இப்படி வருமா? இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு லைன் போட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோப்பா ஒரு லைன் வருமா? தெரியுதா? ரைட். இப்போ இந்த லைன் போட வேண்டாம். இப்போ என்ன மடிக்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் மடிக்க போறோம். எப்படி மடிக்கிறேங்கிறத பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க மடிங்க. கீழே இறக்கி இதை இவ்வளவு தூரம் தான் இறக்க முடியும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் தூரம் தான் இறக்க முடியும். மீதி எங்க வரும் அப்படின்னம்னா ஒரு மேடு ஏறுறது மாதிரி என்ன செய்யணும்னா இங்கே மேலே போய் டிப்பில் இறங்கும். சரிங்களா? கீழே இருந்து அப்படியே மேலே போகிற மாதிரி. இந்த ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருக்காது, கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும், தாழ்வாக கீழே இறங்கி வர்ற மாதிரி இருக்கும். சூப்பர். ஒரு ஷீட் மட்டும், ஒரே ஒரு ஷீட் மட்டும் ரைட் சைடில் மட்டும் நீங்கள் இதை பண்ணுறீங்க. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? ஆப்போசிட் சைடு அதே போல என்ன செய்றீங்க அப்படின்னா அதையும் கீழே இறக்கி மடிக்கிறீங்க. ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னம்னா மேலே இருக்கிற பகுதி பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். முன்னாடி இருக்கிற பகுதி மட்டும் என்னது இப்படி கீழே இறங்கி பள்ளமாக இறங்கி அப்புறம் மேடு ஏறும். அப்படி தெரியுதுங்களா? இருக்கான்னு பாருங்க, எல்லாரும் எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம், செக் பண்ணலாம். சூப்பர். நீங்க மாத்தி கட் பண்ணிருக்கீங்க. சிலர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா தலைகீழா வச்சு கட் பண்ணியிருக்காங்க, அது சரியா வராது. நான் சொன்னேன் போட் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரியா? ரைட். சரி, ஓகே, பரவாயில்ல, ஒரு 50% பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த பக்கம் எப்படி இருக்குதோ இதை அப்படியே பேக் சைடு திருப்பி பாருங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக மட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் எப்படி மடிச்சிங்களோ இந்த பக்கம் எப்படி ஃபோல்டு பண்ணீங்களோ அதே போல் பேக் சைடும் என்ன செய்யுங்க, அதே போல் ஃபோல்டு பண்ணுங்க பார்க்கலாம். ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே இந்த போட் மாதிரி இருக்கிறது வந்து என்ன இருக்கும், ஃப்ளாட்டாக இருந்துச்சு முன்னாடி, இப்போ என்ன ஆயிருக்கு, கீழே இறங்கி அப்படி மேலே போகிற மாதிரி இருக்கு. இந்த ஷேப்பில் இருக்கான்னு பாருங்க. பக்கத்தில் இருக்கவங்க சரியாக செக் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க, சரியாக மடிச்சிருக்காங்களான்னு பக்கத்தில் இருக்கவங்கள செக் பண்ணுங்க. எல்லாரும் மார்க்கர் வச்சிருக்கீங்கல்ல, மார்க்கர் வச்சிருக்கீங்கல்ல? ஓகே, இப்போ நம்ம பேசக்கூடிய பொம்மையை பேச வைக்கலாமா? சரி, யார் யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். பரவாயில்லையே, நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். எந்திரிச்சு வாங்க, இங்கே எந்திரிங்க, வாங்க முன்னாடி இல்லைங்க, வாங்க. ரைட். சரி, இப்போ நான் சொல்ல சொல்ல இவங்களும் மடிப்பாங்க, எப்படி செய்வாங்க நீங்களும் என்ன செய்யுங்க அதே மாதிரி செஞ்சீங்கன்னா அது பேசும். சரிங்களா? உடனே பேசும்னா அது மாதிரி அது பேசாது, பேப்பர் பேசுமா என்னைக்காவது, அதை வச்சுட்டு நீங்கள் பேசலாம். நீங்கள் பேசும்போது அதை ஆக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன செய்யும், அது பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ எப்படி நம்ம அதை ஃபோல்டு பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் ஃபைனல் ஸ்டெப் சொல்லிடுறேன். இங்கே கவனிங்க. இதை ரெண்டை விரிக்கிறீங்க, விரிங்க, மெதுவாக விரிங்க, ரொம்ப விரிச்சிங்கன்னா அந்த போட் இருக்கு பார்த்தீங்களா, போட்டை இப்படி ரெண்டாக விரிக்கிறீங்க. சரிங்களா? விரிச்சிட்டு இந்த பகுதி பார்த்தீங்களா, இந்த பகுதியும் இந்த பகுதியையும் என்ன செய்றீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணி கொண்டு வாங்க. க்ளோஸ் பண்ணீங்கன்னா இந்த வாய் திறக்கும் பாருங்க, திறக்குதா? நில்லுங்க, இந்த இருக்கா? இப்போ நீங்க மேல அதை லேசா கையை எடுத்தீங்க அப்படின்னம்னா என்ன செய்யும்னா வாய் திறக்கும், மூடினீங்கன்னா வாயை மூடிக்கிடும். சரிங்களா? ஸோ இதுகிட்ட இதை வச்சு நீங்க பேசலாம். ஓகேவா? சரியா?
ஸோ இந்த மாதிரி கண்ணு போட்டுக்கோங்க. ஓகேவா? கண்ணும் அதுக்கு மூக்கும் போட்டுட்டீங்க அப்படின்னம்னா ஒரு அருமையான, அது நரியாவோ ஃபாக்ஸ்ன்னு நினைச்சீங்கன்னா ஃபாக்ஸா இருக்கும். எப்படினாலும் நீங்க பண்ணிக்கலாம். கண்ணு போடுங்க பார்க்கலாம். கண் போடுறதுக்கு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னம்னா, பெரிய ஒரு வட்டம் போடுங்க, அதுக்குள்ள ஒரு சின்ன வட்டம் போடுங்க, சின்ன வட்டத்தை ஷேடோ பண்ணிடுங்க. ஓகேவா? போடுங்க பார்க்கலாம். கஷ்டமா இருக்குன்னா பொட்டை எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாரும் போடுங்க. ஸோ கண்ணு போடும்போது கவனிச்சுக்கோங்க. இந்த பாருங்க, கண்ணு போடுறப்ப ஒரு பெரிய ரவுண்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல போடணும்னு நினைக்கிறீங்களோ பெரிய ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கீழே வச்சு அழகா போடுங்க. இதுக்குள்ளார ஒரு சின்ன ரவுண்ட் போட்டுக்கோங்க. சரியா? சின்ன ரவுண்டா ஷேட் பண்ணுங்க, போதும். ஈஸியா வந்துடும் உங்களுக்கு கண்ணு. ஓகேவா? ரைட்டா? இந்த பக்கம் எப்படி போட்டிருக்கீங்களோ அதே பொசிஷன்ல பேக் சைடும் நீங்க என்ன செய்யுங்க, அழகா ஒரு கண்ணு போட்டுருங்க. ஓகேவா? போடுங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வாய்ஸை மாடுலேட் பண்ணி நீங்கள் வேற மாதிரி பேசுனீங்கன்னா அதோட என்ன செய்ய முடியும்? சரியா? பேசலாம். 2 பேர் கையில் வச்சுட்டு 2 பேர் பேச வைக்கலாம். ஓகேவா? இப்படி நீங்கள் என்ன செய்ய முடியும்? வாயை திறந்து பேச வைக்கலாம். ஓகேவா? பப்பட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பப்பட் நல்லா இருக்கா? சத்தத்தை காணுமே. ஓகே, இதை பேச வைக்கலாம். எப்பனாலும் நீங்க என்ன செய்ய முடியும், பண்ணலாம். இங்க டீச்சர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸ்டோரி டெல்லிங்க்கு இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? வெறுமனே கதை சொல்றதை விட ஸ்டோரி டெல்லிங்க்கு இதை வச்சு நம்ம பண்ண முடியும். பப்பெட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு கீழே உட்காந்துட்டு மேலே கையை வச்சுட்டு பேசுனீங்க அப்படின்னம்னா அது பப்பெட் ஷோவா மாறிடும். ஒரு பப்பெட் கையில் வச்சிருக்கீங்க, இன்னொரு பப்பெட் செஞ்சுட்டு கான்வர்சேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? பேரண்ட்டும் பண்ணலாம், டீச்சர்ஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் இது மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது காம்படிஷனில் கூட நீங்கள் கலந்துக்கிட முடியும். சரி, எல்லாரும் கையில் எடுங்க பார்க்கலாம். கையில் எல்லாரும் எடுங்க. செஞ்சவங்க எல்லாம் கையில் எடுங்கன்னு பார்ப்போம். செஞ்சவங்க எல்லாம் கையில் எடுங்க. நிறைய பேர் செஞ்சிருக்கீங்களா? சரி, இப்போ எல்லாரும் பேச வைங்க பார்க்கலாம். நீங்கள் பேச வேண்டாம், அதை பேச வைங்க. மூடுனீங்கன்னா திறந்து மூடினீங்கன்னா வாய் திறந்து மூடும். ஓகேவா? பாருங்க, எடுங்க, கையில் எடுங்க. எல்லாருமே கையில் எடுங்க. பேரண்ட் எல்லாம் கையில் எடுங்க. செய்யுங்க பார்க்கலாம். கையில் அப்படி செய்யுங்க, பேச வைங்க. ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க உங்க பொம்மையை வச்சு பதில் சொல்லுங்க. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். அடுத்த ஒரு மாடல் செய்ய போவோமா? ரைட், நல்லா பண்ணிருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, சரி, இதை இப்ப கொண்டுட்டு போறது எப்படின்னு சொல்லிடுறேன். இதை என்ன செய்யுங்கன்னா மறுபடியும் போர்ட் ஷேப்புக்கு வச்சு கொண்டு போயிடுங்க. வீட்டில் போய் எப்போ ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்நேரம் என்ன செஞ்சுக்கோங்க, 2ஆ விரிச்சு மடிச்சுக்கோங்க, செய்யுங்க. சரிங்களா? பேரண்ட் அண்ட் டீச்சர்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னம்னா, சின்ன பேப்பரில் பண்ணியிருக்கிறோம், இதையே நீங்கள் சார்ட் பேப்பரில் பண்ணீங்க அப்படின்னம்னா பெருசாக வரும், நீங்கள் செய்யலாம். சரி, இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க.
ஒரு பேப்பர் ஒரு ஷீட் மட்டும் எடுத்துக்கோங்க. சரி, நியூஸ் பேப்பர் இல்லை அப்படிங்கிறவங்க குழப்பப்பட வேண்டாம். ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துக்கோங்க. இதை இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னம்னா, இது என்ன ஷேப்ல இருக்கு? சரியா? ரைட். இப்போ இது நியூஸ் பேப்பர் எப்பவுமே என்னவா இருக்கும் அப்படின்னா ரெக்டாங்கிள் தான் இருக்கும். ஓகேவா? நல்லா ஸ்பேஸ்ல உட்காந்துக்கோங்க, நல்லா தள்ளி உட்காந்துக்கோங்க. குட்டி பசங்க வந்திருந்தாங்க அப்படின்னம்னா பேரண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ரெக்டாங்கிளா இருக்கிற பேப்பரை நாம என்ன செய்ய போறோம்னா ஸ்கொயர் ஆக்க போறோம். ஓகேவா? ஸ்கொயர் ஆக்குறது எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த ரெக்டாங்கிள் பேப்பரை ஸ்கொயர் ஆக்குறது எப்படிங்கிற மெத்தட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. என்ன செய்யணும் அப்படின்னம்னா, இப்போ இந்த இங்க பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் இதை எப்படி கட் பண்றதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் கவனிங்களேன். இது சரியா பண்ணல அப்படின்னம்னா உங்களுக்கு சரியான மாடல் கிடைக்காது. சரியா? கவனிங்கன்னா என்ன செய்யணும்? அக்ரிமெண்ட்டை மீறீங்களே. என்னோட பேப்பர் பாருங்க. இதை ஸ்கொயர் பண்றதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னம்னா, இந்த பிரெத் இருக்கு பாத்தீங்களா, இதை கொண்டு வந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து மடிச்சிங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அது ஸ்கொயர் ஆயிடும். ஓகேவா? கீழே வரைக்கும் மடிச்சிங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும், ஒரு 2 ட்ரையாங்கிள் கிடைக்கும். சரியா? கவனிச்சிங்கன்னா தான் மடிக்க முடியும். இந்த மீதி இருக்க பகுதியை மட்டும் மடிச்சு என்ன செஞ்சிருங்க, கிழிச்சிருங்க. மடிச்சுட்டு இந்த பாத்தீங்களா, இங்க கவனிங்க, இந்த ட்ரையாங்கிள் சைடு மடிச்சுட்டு இதை கிழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் கிடைக்கும். சரியா? கீழே வச்சு மடிங்க, மடியில் வைக்காதீங்க. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மீதி இருக்க பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க, இல்லைன்னா கிழிச்சு எடுத்துருங்க. எஸ், சிங்கிள் ஷீட் மட்டும் எடுத்துக்கோங்க, டபுள் வேண்டாம். ஸோ நான் மாத்திட்டேன். எத்தனை பேர் மாத்திருக்கீங்க எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். கிழிச்சு எடுத்துட்டீங்களா? நான் மீதி பக்கத்தை கிழிச்சு எடுத்துட்டேன். கட் பண்ணுங்க. என்ன பேப்பர் கட் பண்றதுல சிரமம் இருக்குன்னா உங்களோட ஸ்கொயர் சைஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? குட்டியா வரும் உங்களுக்கு கேப். இதுல பண்ணினீங்கன்னா இப்ப நீங்க தலையில வைக்கலாம். சரிங்களா? ஒரு கிரவுன் பண்ண போறோம். சாரி, ஒரு கிரவுன் பண்ண போறோம். எல்லாருக்குமே இப்ப கிரீடம் வச்சுட்டு தான் நீங்க போக போறீங்க. ஓகேவா? பண்ணலாமா வேண்டாமா? சூப்பரான ஒரு கிரீடம் பண்ண போறோம். சரியா? சரி, ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, காட்டுங்க பார்க்கலாம். யார் யார் மடிச்சிருக்கீங்க? வெரி குட், சூப்பர். இங்க மடிச்சிருக்காங்க, வெரி குட். அங்க வெரி குட், சூப்பர். வெரி குட், சூப்பர். கீழே உட்காருங்க, உட்காந்து காட்டுங்க. வெரி குட், சூப்பர். இங்க சூப்பர். அங்க சீக்கிரம் கட் பண்ணி எடுங்க. மீதி பேப்பரை பத்திரமா வச்சுக்கோங்க, கீழே போட்டு போக கூடாது. சோ இந்த ஷேப்ல இருக்கா எல்லாருக்கும்?
ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்கா? சரி, இப்போ நம்ம இதை என்ன செய்யறோம்னா இந்த மாதிரி மடிக்கிறோம். ரெண்டு மூளை பகுதியையும் ஒன்னா சேர்த்து மடிக்கும் போது இந்த பேஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா ஷால் பேஸ். என்ன பேஸ்? ஷால் பேஸ். சரிங்களா? ஸோ உங்க பேப்பரை வந்து ரெண்டா மடிச்சுக்கோங்க. மடிச்சீங்கன்னா ஷால் பேஸ் கிடைக்குதா? இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. இப்படிதானே உங்க கையில இருக்கு. மடிங்க மடிங்க, மெதுவா 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 கட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி இருக்கா உங்க கையில பேப்பரு? ஓகே, சரி. இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். எடுத்து காட்டுங்க. அதாவது நியூஸ் பேப்பர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. உங்க கையில் இருக்க கலர் பேப்பர் ஒன்று வச்சிருக்கீங்களா, அதில் இது மாதிரி ஃபோல்டு பண்ணுங்க. ஃபோல்டு பண்ணி காட்டுங்க. இருக்குதா? இன்னும் நிறைய பேப்பர் இன்னும் கிளிக்கல போலையே. சரி, இந்த பேப்பரை விரிச்சிட்டு பாருங்க. விரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் சைஸ் இருக்குதுங்களா? ஸ்கொயர் சைஸ் இருக்குதா? ரைட். இதை நம்ம ஏற்கனவே ரோலிங் டாய்க்கு மடிச்சது மாதிரி என்ன செய்றீங்க அப்படின்னா ரெண்டா மடிக்கிறீங்க. மடிங்க பார்க்கலாம். விரிச்சிட்டு ரெண்டு பார்ட்டா மடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு ரெக்டாங்கிள் கிடைக்கும். ரெண்டு ரெக்டாங்கிள் கிடைச்சிருக்குதுங்களா? இந்த மாதிரி இருக்கா? கீழே வச்சு மடிங்க. இனிமே நீங்க வந்து இதை கத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் சொல்றேன், நீங்க பேசிட்டே இருக்கிறதுனால கேட்க மாட்டேங்குமா? கவனிங்க. நீங்க பேச்ச நிறுத்தினதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு நல்ல இடத்த ஒதுக்கிக்கோங்க. ஸ்கொயர் சைஸ்ல பேப்பர் விரிச்சு வச்சுக்கோங்க எல்லாரும். இதை கவனமா செய்யல அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு அந்த கிரவுன் வராது. சரிங்களா? கிரீடம் வராது. ரைட். இப்போ மேல இருக்கக்கூடிய இந்த பகுதி கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியை தொடர்றது மாதிரி மேல இருந்து கீழே மடிக்கிறீங்க. மடிங்க பார்க்கலாம். ரெண்டா மடிங்க. எதையுமே கையில வச்சு மடிக்க கூடாது. ஸ்கொயரா எடுங்க. ஸ்கொயரா மடிங்க. மறுபடியும் இந்த ட்ரையாங்கிள்லே இருக்கான் பாரு, இதுல இருக்க வேண்டாம். விரிச்சிட்டு நம்ம ஏற்கனவே ரோலிங் டாய்க்கு அதுக்கு முன்னாடி இருக்க இந்த பப்பெட்டுக்கு மடிச்சது மாதிரி ஈக்குவலா மடிக்கிறீங்க. சரிங்களா? அப்போ ஒரு ஸ்கொயர் வந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னா ரெண்டு ரெக்டாங்கிளா மாறி இருக்கு. ஓகே தானா? சரி, இந்த ஸ்டெப் கவனமா கவனிங்க. சரி, நான் ஹலோ சொன்னா நீங்க ஹாய் சொல்லுவீங்களா? நான் ஹாய் சொன்னா ஹலோ ஹலோ ஹாய் ஹாய். ரைட். இப்போ இங்க பாருங்க. இப்போ இதுல ரெண்டு பக்கம் இருக்குது. கவனம். ஒன்று வந்து ஜாயிண்ட், இன்னொன்று வந்து ஓப்பன். சரிங்களா? ஒரு ஜாயிண்ட், இன்னொன்று ஓப்பனா இருக்கு. ஓப்பனுங்கிறது எதை சொல்றேன் அப்படின்னம்னா இந்த பார்த்தீங்களா ரெண்டு பேப்பர் இருக்கா, இது வந்து ஓப்பன். சரியா? இது வந்து ஜாயிண்ட். இப்போ உங்க பேப்பர் எப்படி வைக்கணும், உங்கள்கிட்ட முன்னாடி வைக்கணும் அப்படின்னம்னா தரையில வச்சு நீங்க செய்றீங்க. யாரும் கையில வச்சு செய்யாதீங்க, சரியா வராது. உங்களுக்கு தரையில வச்சு செய்யுங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இந்த குட்டி பேப்பர்ல பண்றேன். ஓகே? ஜாயிண்ட் மேல இருக்கணும், ஓப்பன் வந்து உங்களை நோக்கி இருக்கணும். ஓகேவா? இருக்கு பார்த்தீங்களா? ஜாயிண்ட் மேல இருக்கணும், ஜாயிண்ட் மேல இருக்கணும், ஓப்பன் வந்து உங்களை நோக்கி இருக்கணும். சரிங்களா? இப்படி திறந்து பார்த்துக்கோங்க. உங்களை நோக்கி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. திறந்து பாருங்க. ஓகே. மடியில வைக்காதீங்க, கீழே வைங்க. கொஞ்சம் நல்லா தள்ளி உட்காந்துக்கோங்க, கீழே வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஷேப்ல வச்சிருக்கீங்களா எல்லாரும்? காது கேட்கலையே. கேட்கல. ரைட். இப்பதான் கொஞ்சம் கேக்குது. ஓகே.
ரைட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜாயிண்ட் மேல இருக்கு, ஓப்பன் கீழே இருக்குது. இந்த ஓரத்தை என்ன செய்ய போறோம்னா, மறுபடியும் இந்த ஓரத்தை தொடர மாதிரி மடிக்கிறோம். இப்போ பெரிய சதுரம் 4 சதுரமா மாறி இருக்கு இல்லையா? கவனமா மடிங்க. நியூஸ் பேப்பர்ல பண்றவங்க கொஞ்சம் கவனமா மடிங்க. ஏன்னா ஏற்கனவே நியூஸ் பேப்பர்ல ஒரு ஃபோல்டிங் இருக்கும். ஸோ அதனால கவனமா மடிங்க. மடிச்சுட்டு விரிச்சிருங்க. மடிக்கும்போது கட்டை விரலை நல்லா பயன்படுத்துங்க. அப்பதான் அழுத்தி மடிக்க முடியும். இப்போ பேப்பரை நீங்கள் ரொட்டேட் பண்ணாதீங்க. ரொட்டேட் பண்ணீங்கன்னா மாறிடும். இப்போவும் செக் பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட் மேலே ஓப்பன், ஜாயிண்ட் மேலே, வெரி குட், சூப்பர். சரி, இப்போ நம்ம போன தடவை உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரே பேஸில் இருந்தே உங்களுக்கு நான் ஸ்டெப்ஸ் சொல்லித்தரேன். நான் இது மாதிரி ஒரு 300க்கும் மேற்பட்ட உருவங்கள் செய்வேன். 300 கற்றுக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, மறந்துடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கற்றுன்னு போகிறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கிறேன், ஒரே பேஸில் இருந்தே நான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த சென்டரில் ஒரு லைன் தெரியுதா? கவனமாக பாருங்கள். நியூஸ் பேப்பரில் கண்டுபிடிக்கிறது சிரமம், ஏன்னா ஏற்கனவே ஒரு ஃபோல்டு இருக்கும். இந்த மாதிரி பேப்பரில் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. சென்டர் லைன் ஓப்பன் பண்ணுங்க. இப்படி மடிச்சிங்க இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுங்க. மடிச்சதை ஓப்பன் பண்ணி பாருங்க. சென்டரில் ஒரு லைன் இருக்கா? ரைட். ரோலிங் டாய்க்கும் அதே போல் இந்த பப்பெட்டுக்கும் மடித்தது மாதிரி இந்த வலது ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை மையத்தை நோக்கி மடிங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பகுதி உள்ள வந்து மடிச்சிருக்கிறீங்க. அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? சூப்பர், எக்ஸலண்ட். அதே மாதிரி சென்டர் கொண்டு வந்து மடிக்கிறீங்க. ஒரு டோர் மூடினது மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் மடிச்சிருக்கிறோம். இதை என்ன செய்யறோம்னா, மறுபடியும் நம்ம ரோலிங் டாய்க்கு மடிச்சது மாதிரி சென்டரில் கொண்டு வந்து மடிக்கிறீங்க. ஓகேவா? இந்த கலர் பேப்பரில் செஞ்சவங்களாம் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். கலர் பேப்பரில் பண்ணவங்களாம் எடுத்து காட்டுங்க. ஓகே. இப்போ நியூஸ் பேப்பரில் பண்ணவங்களாம் எடுத்து காட்டுங்க. நல்லா நல்லா பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுறேன். ஓகே, சூப்பர்மா, எக்ஸலண்ட். ஓகே, அப்படியே கீழே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கையில் தூக்கி காமிச்சிருக்கீங்கல்ல, அதனால என்ன மாறி இருக்கும் அப்படின்னம்னா, ஜாயிண்ட் மேலே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ஓப்பன் கீழே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது கற்றுட்டீங்க அப்படின்னம்னா, இனிமேல் உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லைன்னா, ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்கிறதுக்கோ இல்லது வந்து ஏதாவது ஒரு ட்ராமா போகிறதுக்கோ நீங்கள் வீட்டில் போய் இல்லைன்னா கடையில் போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, க்ரௌன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே என்ன செஞ்சுக்கலாம். ஓகேவா? அதே போல் பிள்ளைங்க நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்கள் ஸ்கூலில் ஒரு ரோல் ப்ளே பண்ணணும் அல்லது ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணணும்னா நீங்களே என்ன செய்யலாம், ஒரு அருமையான சார்ட் பேப்பரில் பண்ணி கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துன்னு போய்க்கலாம். ஓகேவா? ரைட். இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ ஜாயிண்ட் மேலே இருக்கான்னு பாருங்க. ஜாயிண்ட் மேலே இருக்கும். ஓப்பன்னு நான் சொல்றது வந்து இந்த ஓரம் பாருங்க. இதில் கீழே ஒரு 2 பேப்பர் இருக்கான்னு பாருங்க. ரைட் சைடில் எத்தனை பேருக்கு இருக்கு? கை தூக்குங்க. 2 பேப்பர் இருக்கவங்கலாம் கை தூக்குங்க. சிங்கிள் ஷீட் இருக்கவங்க கை தூக்குங்க. ஏன் சிங்கிள் ஷீட் இருக்குது? இப்படி வச்சிருந்தீங்கன்னா சிங்கிள் ஷீட் வரும். புரியுதுங்களா? நான் அதுக்கு தான் கேட்டேன். தலைகீழாக வச்சுருந்தீங்கன்னா சிங்கிள் ஷீட்டாக வரும். கரெக்டாக நான் சொன்ன ப்ரொசீஜரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 ஷீட் இருக்கும். 2 ஷீட் இருக்குதா? சரி, இங்கே கவனிங்க. கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் மடிக்கலாம். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த செவ்வகம், இந்த ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெக்டாங்கிளோட இந்த பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிரெத். இந்த பிரெத் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஓரத்தை தொடர்றது மாதிரி கவனிச்சிங்கன்னா தான் மடிக்க முடியும். இங்க பாருங்க, இந்த ஓரம் இந்த ஓரத்தை தொடர்றது மாதிரி என்ன செய்றீங்கன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா மடிக்கிறீங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா மடிக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, எத்தனை தடவை நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்கேன்னு பாருங்க, ஸ்கொயர் சொல்லியிருக்கேன்னு பாருங்க,
ஸோ இதெல்லாம் வந்து இன்டைரக்டாக நம்ம குழந்தைங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா? ரைட். இது வரைக்கும் மடிச்சிட்டிங்களா? எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். நல்லா அழகாக மடிக்கணும். ஒரு பக்கம் தான். ஒரு பக்கம் நான் எப்படி மடிச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதி சைடில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை தொடர்றது மாதிரி மடிச்சிருக்கிறேன். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு தெரியும்ல, ஆப்போசிட் சைடு அதே மாதிரி மடிக்கிறீங்க. மடிங்க பார்க்கலாம். சூப்பராக மடிங்க. ஸோ இந்த மாதிரி மடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. எது மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு? பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது? காலர் போட்டது மாதிரி இருக்கு. வேற எப்படி இருக்கு? வேற எப்படிமா இருக்கு? சொல்லுங்க. ட்ரெஸ் மாதிரி இருக்கா? ஓகே. நியூஸ் பேப்பர்ல வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஷேப்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கீழே செக் பண்ணிக்கோங்க. 2 பேப்பர் இருக்கா? எல்லாருக்கும் 2 பேப்பர் இருக்கா? சரி. இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாருங்க. நான் எப்படி மடிக்கிறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மடிங்க. இதுல 2 பேப்பர் இருக்குது. கவனிங்க. 2 பேப்பர் இருக்குது. இந்த 2 பேப்பர்ல கீழே இருக்கிற பேப்பரை பிடிச்சுக்கோங்க. தம்பி, கிளாஸ் ரூம் மாதிரி இருந்தானா அமைதியா இருக்கிறீங்க. உங்களை ஃப்ரீயா விட்டோன்னா என்ன ஆகுது? சத்தம் போட ஆரம்பிச்சுறீங்க. ஓகே. இப்போ இந்த கீழே இருக்கிற பேப்பரை பிடிச்சுக்கோங்க. மேலே இருக்கிற பேப்பரை மெதுவாக அப்படி விரிச்சிங்க அப்படின்னா, கவனிங்க, யாரும் இப்போ மடிக்காதீங்க. விரிச்சிட்டு இந்த ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபோல்டிங்கை அப்படியே விரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப்பில் கிடைக்குது பாருங்க. வீடு மாதிரி கிடைக்குதா? அழகாக எடுத்து மடிங்க பார்க்கலாம். கீழே வச்சு மடிங்க. இதில் என்னன்னா, தலைகீழா வச்சு யாரெல்லாம் செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு வீடுக்கு கூரை கிடைக்காது. சரியா? நீங்கள் தலைகீழா வச்சு செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி சரியா? எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். கலர் பேப்பர்ல பண்ணவங்க எடுத்துக்காட்டுங்க. சூப்பர். நியூஸ் பேப்பர்ல பண்ணவங்க எடுத்துக்காட்டுங்க. வெரி குட், வெரி குட். ஸோ இந்த பக்கம் அட்வான்ஸா போயிட்டாங்க இவங்க. இதே போல ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி மடிங்க பார்க்கலாம். ஆப்போசிட் சைடும் விரிச்சு விடுங்க. விரிச்சிட்டீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஒரு டபுள் வீடு கிடைக்கும் பாருங்க. ஸோ இது ஒரு மாடல் வீடு நீங்க செஞ்சு பார்த்துக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. சூப்பர். கொஞ்சம் எந்திரிங்க. கம் திஸ் சைடு. இந்த பாப்பா பண்ணியிருக்காங்க பாருங்க. இது மாதிரி இருக்கா? வெரி குட். எடுத்துக்காட்டுங்க. 2 கையிலையும் எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். மடிச்சவங்கெல்லாம் எடுத்துக்காட்டுங்க. ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். சூப்பர். கீழே உட்காந்து, கீழே உட்காந்து. ஓகே, குட். ஓகே, சூப்பர். ரைட். இப்போ கவனிங்க, கவனிங்க. என்னோட பேப்பர் பாருங்க. இன்னும் சிலருக்கு வந்து என்ன மடிக்கல அப்படின்னம்னா, இந்த ஷேப்ல வந்து கீழே இருக்க பகுதியெல்லாம் சரியா இல்லை. சரிங்களா? அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நிறைய தடவை சொல்லிட்டேன். ஜாயிண்ட் மேலே இருக்கணும், ஓப்பன் கீழே இருக்கணும். ஆனால் இதை காதுலையே வாங்காத பல பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஜாயிண்ட்டு கீழே வச்சுட்டு ஓப்பனை மேலே வச்சுருக்கிறாங்க. அதனால பல பேருக்கு சரியாக வரல. சரியா? ரைட். இப்போ கவனிங்க. இந்த என்னோட பேப்பர் பாருங்கள். இது ஒரு பார்ட் இருக்குதுங்களா? இப்போ மடித்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பார்ட் ஒன்று, இந்த பார்ட் ஒன்று இருக்குது. முதல் பகுதியும் லாஸ்ட் பார்ட்டும் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, ஹலோ, அரட்டிகிட்டே இருக்கணும் போல இருக்கு என்ன? ஓகே. இந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஓரத்தை என்ன செய்ய போகிறேன்னா, முன்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி சிமிலராக பின்பக்கம் திருப்பி மடிக்க போகிறேன். ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க கண்ணே, ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த பார்ட் மட்டும் இருக்கு போல மடித்தோம் பார்த்தீங்களா? இந்த பகுதியை பின்பக்கமாக மடிக்கிறோம். கூரையை பாதியாக்குறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். 2 பக்கமும் சிமிலராக இருக்கும். ஓகே. இப்போ இந்த பக்கம் மடித்தது மாதிரியே ஆப்போசிட் சைடு மடிங்க பார்க்கலாம். மடிச்சிட்டிங்க அப்படின்னம்னா
இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி பேக் சைடு இருக்கான்னு பாருங்க. இதே மாதிரி பின்பக்கமும் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. கலர் பேப்பர்ல பண்ணவங்க எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். கலர் பேப்பர்ல பண்ணவங்க எடுத்து காட்டுங்க, செக் பண்ணிக்கிடலாம். ஓகே, சூப்பர். ரெண்டு பக்கமும் சிமிலரா இருக்கா பார்த்துட்டீங்களா? ஓகே, எக்ஸலண்ட். அந்த நியூஸ் பேப்பர்ல பண்ணவங்கலாம் எடுத்து காட்டுங்க. ஓகே, சூப்பரா பண்ணிருக்கீங்க. இந்த பக்கம் வெரி குட். அந்த பக்கம் சூப்பர். ஏன் நீங்க பெரிய பேப்பர்ல பண்ணல? உங்க தலையில வைக்க முடியாது இப்ப எல்லாருக்குமே. ஓகேமா, ரைட். சரி, இப்ப கவனிக்கலாமா? இன்னும் ஒரு 2 ஸ்டெப்ல உங்க எல்லார் கையிலையும் ஒரு அழகான கிரவுன் கிடைக்க போகுது. ரைட். இப்ப பார்த்துக்கோங்க, கவனிங்க கவனிங்க. நீ கவனிக்கிற கண்ணு, மற்றவங்களுக்கு கவனிக்கணும். ஓகேயா? ரைட். இங்க பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி 2 ஸ்கொயர் இருக்குதுங்களா? அதே போல பேக் சைட்லயும் 2 ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? இதுதான் மாத்தி மடிப்பாங்க. நம்மால் நிறைய பேர் பண்ற வேலை மாத்தி மடிப்பாங்க. என்ன செய்ய போறோம்னா மேல ஒரு பேப்பர் கீழே ஒரு பேப்பர் இருக்குதான்னு பாருங்க. 2 பகுதி இருக்கா? சரி, இந்த 2 பகுதியில மேல இருக்க பகுதியை என்ன செய்ய போறோம் அப்படின்னம்னா, இந்த அடியில் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓர பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓர பகுதியை மேலே கொண்டு போனீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மடிக்கும் கிடைக்கும். சரிங்களா? என்ன வகையான ட்ரையாங்கிள் இது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். புரியுதுங்களா? ரோலிங் டாய்க்கு மடிச்சோம் பாத்தீங்களா, கடைசி ஸ்லோபா ஒரு மடிப்பு மடிச்சோம்ல, அதே மாதிரி இந்த ஓரத்தை கொண்டு போய் மேல இருக்க லைனை தொடர்றது மாதிரி வச்சு மடிக்கிறீங்க. மடிச்சீங்கன்னா பாதியா இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ரெண்டு பேப்பர் வரணும், 2 பேப்பரை சேர்த்து மடிக்கணும். பாப்பா நீங்க சோ இப்படி மடிச்சிருக்காங்க. இது சரியா? இது சரியா? நான் என்ன சொன்னேன், இந்த 2 பேப்பரையும் சேர்த்து அதான் கவனிக்கணும்னு சொல்றேன். சரிங்களா? இந்த 2 பேப்பரையும் சேர்க்கணும். இந்த ஓரம் இந்த மேல இருக்க பகுதியில் தொடர்றது மாதிரி என்ன செய்யணும், இங்க மடிக்கணும்னு சொன்னேன். சரிங்களா? இப்ப இங்க ஸ்கொயர் சைஸே இல்லை பேப்பர். இந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப கவனமா பாருங்க. இதுல தப்பு நடக்கிறதுக்கான வழி இருக்கு. இந்த ஓரம் மேல இருக்க லைனை தொடர மாதிரி இப்படி முக்கோணமா மடிக்கிறீங்க. அடுத்த ஸ்டெப் என்னது? அதே மாதிரி இந்த பக்கம் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும். இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா? இருக்குதுங்களா? இப்போ இது வரைக்கும் மடிச்சவங்க என்ன செய்யுங்க, இதை அப்படியே மேல தூக்கி விட்டுருங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, இதை மடிச்சிங்க இல்லையா, இதையும் மடிச்சிங்கல்ல, மடிச்ச இந்த ஒரு பார்ட் இருக்கு பாத்தீங்களா ட்ரையாங்கிள், இதை அப்படியே மேலே கொண்டு போயிடுங்க. மேலே கொண்டு போய் மடிச்சிட்டிங்கன்னா இந்த ரெக்டாங்கிளுக்குள்ள அந்த ட்ரையாங்கிள் மேலே போய் உட்காந்துக்கிடும். ஓகேவா? பேப்பர்ல பண்ணவங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சிருக்கிறோம். இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுல மேல இருக்கக்கூடிய இந்த பகுதியை இப்படி மடிச்சிருக்கோம் இல்லையா, ட்ரையாங்கிள் ஆக்கியிருக்கோம்ல, இந்த ட்ரையாங்கிளை என்ன செய்யுங்க, அப்படியே மேலே கொண்டு போயிடுங்க. மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் எப்படி பண்ணினீங்களோ அதே போல பேக் சைடு திருப்பி பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன டெஸ்ட். இந்த பக்கம் எப்படி பண்ணீங்களோ அதே போல பேக் சைடு திருப்பி பண்ணுங்க பார்க்கலாம். பேக் சைடு 2 பக்கமும்
இந்த மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா சிமிலர் ஆயிடு பாருங்க. இந்த பக்கம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கா? ஸோ இந்த மாதிரி மடிச்சதை மறுபடியும் இந்த பக்கம் மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா ஒரு எந்திரிச்சு காட்டுங்க. இங்கே வாங்க, முன்னாடி வாங்க. சூப்பர், கமான். காட்டுங்க, ஷோ பண்ணுங்க. இவங்க 2 பேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. அது மாதிரி இருக்குதான்னு உங்க கையில் இருக்கிறதுல செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ரைட். செஞ்சவங்க உட்காருங்கப்பா. தேங்க்யூ. ஸோ நியூஸ் பேப்பரில் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போவே தலையில் வச்சிட்டிங்கன்னா அது கிரீடமாக இருக்காது. ஒரு சின்ன ஃபோல்டு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். சரிங்களா? ரைட். சரி, இப்போ கவனிங்க. இதை எப்படி வந்து சாதாரண கேப், இப்போ நீங்கள் இப்போ இதை எடுத்து தலையில் வச்சிங்கன்னா சாதாரணமாக ஒரு கேப்பாக தான் இருக்கும். நாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னேன்? நான் என்ன செய்யணும்னு சொன்னேன்? என்ன செய்கிறோன்னு சொன்னேன்? கிரீடம்ல பண்றேன்னு. ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னோம்னா, இந்த கேப் இருக்குல்ல, இந்த 4 விரல் இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதை உள்ள தள்ளிடுங்க. உள்ள கொண்டு போங்க. உள்ள கொண்டு போய் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை கொஞ்சம் லேசா விரிங்க. விரிச்சிங்கன்னா இந்த மாதிரி விரியும். சரிங்களா? 2 பக்கமும் அழகா அப்படி விரியும். விரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க அப்படின்னோம்னா, 2 பக்கம் நீங்க ஏற்கனவே ஃபோல்டு பண்ணனால நல்லா இருக்கும், மடிச்சிருக்கும். சரிங்களா? இந்த 2 பக்கமும் என்ன இருக்குன்னா மடியாம இருக்கும். அந்த பக்கத்தை மட்டும் லேசா மடிச்சு விட்டுட்டீங்கன்னா ஒரு அழகான கிரவுன் உங்க கையில கிடைக்கும் பாருங்க. இந்த ஓரத்தை மட்டும். சரிங்களா? இந்த ஓரத்தை மட்டும் எக்ஸலண்டா இருக்கு. இங்க பாருங்க, இந்த பாப்பா வச்சிருக்கிறது வந்து கேப். உட்காருங்க ஒரு நிமிஷம். இந்த பாப்பா வச்சிருக்கிறது கேப். இந்த கேப்பை கிரவுன் ஆக்குறது எப்படி அப்படின்னோம்னா, இந்த ஓரம் இருக்கு பார்த்தீங்களா, இதை இப்படி மடிச்சு விட்டுட்டீங்கன்னா 4 பக்கமும் என்ன ஆயிடும்? இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஓகேயா? ஸோ அப்போ கேப்பாக மாட்டாதீங்க, அதை க்ரௌனாக ஆக்கிக்கோங்க. சூப்பர்மா. இப்போ இதை மேலே வச்சிங்கன்னா சரியா? இப்போ நீங்கள் எல்லாரும் தலையில் வைங்க, நல்லா தலையில் வைங்க. வழக்கம் போல் எனக்கு இந்த செஷன் இங்கே எங்கெல்லாம் நடக்கிறோமோ அந்த இடங்களில் பூரா வந்து அருமையாக உதவி செய்யக்கூடிய நம்முடைய அண்ணன் சிவா அவர்களுக்கு நன்றி சொல்வதோடு அவருக்கு இந்த கிரீடத்தை மகிழ்விக்கிறோம். சரிங்களா? ஓகேவா? எல்லாருமே தலையில் வைங்க பார்க்கலாம். யார் யாரெல்லாம் கிரீடம் வச்சிருக்கீங்க தலையில் வைங்க. சூப்பராக வைங்க, கிரீடமாக்குங்க. ஓகே, கிரீடமாக்குனவங்க ஒரு 4-5 பேர் மட்டும் பிள்ளைங்க வரலாம். வாங்க வாங்க, முன்னாடி வாங்க. அந்த அந்த இதோட இருக்கிறவங்க மட்டும், நியூஸ் பேப்பர்ல பண்ணவங்க. அப்படி இருங்க. பேரண்ட் யாராவது செஞ்சிருந்தீங்கன்னா நீங்களும் போட்டுட்டு வரலாம். ஓகே, கேமரா இருக்கு, என்னோட கேமரா. பேரண்ட் யாரும் இருக்கீங்களா? ரைட். இந்த பாருங்க, கரெக்டா இந்த கிரவுண்ட் மாதிரி ஆக்கிட்டு தலையில வைக்கலாம். சரிங்களா? சொல்றேன் நான். நேர நில்லுங்க பார்க்கலாம். ஒரு அழகா ஒரு போட்டோ எடுத்துக்கிடலாம். கரெக்டா தான் இருக்குதுங்களே. சரியாயிடுச்சு, சரியாயிடுச்சு. குட்டியே இருக்க, தலையில வச்சுக்கோங்க. அப்படி ரைட். இன்னும் யாரும் செஞ்சிருந்தீங்கன்னா வரலாமே, முன்னாடி வரலாம். எல்லாருமே வரலாம்.
உங்க அழகான கிரீடத்தோட ஒரு சீக்கிரம் நேரம் இல்லைங்க. இதே மாதிரி மேட்ச் ஓகேவா? ரைட். எல்லாரும் அங்க பாருங்க, எல்லாரும் அங்க பாருங்க. அண்ணே அண்ணே ஒரு போட்டோ மட்டும் சரி. எல்லாரும் இப்படி கை காட்ட முடியுமா? இப்படி காட்ட முடியுமா? கொஞ்சம் கை கீழே இறக்கி காட்ட முடியுமா? கீழே இறக்கி காட்டலாமா? சீஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சார் மிஸ் அங்கமுத்து சார் இங்க வாங்க ப்ளீஸ். சீஸ் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருந்தது? எப்படி இருந்தது ப்ரோக்ராம்? கொஞ்சம் கைகள் ஓகே. நல்லா இருந்ததா? சத்தத்தை காணுமே. எப்படி இருந்தது? ஓகே. ஓகே, அப்படியே உட்காருறீங்களா? அப்படியே அந்த பக்கம் முன்னாடி போய் உட்காருறீங்களா? குயிக்கா உட்காருங்க பார்க்கலாம். தொப்பி யாரும் கழட்ட கூடாது. அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. சொல்லி தரேன் மேடம். ஒரு நிமிஷம் நான் சொல்லி தரேன். வேற ஒன்று பண்ணிக்கோங்க, இன்னொன்று பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, அப்படியே உட்காருறீங்களா? அப்படியே உட்காருங்க. இல்ல க்ளூ இருக்குல்ல. நியூஸ் பேப்பர்ல பண்ணவங்களுக்கு சில நேரங்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னம்னா கிழிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்க வீட்டில் போய் இதே மாதிரி உங்க பேரண்ட் ஹெல்ப்போட நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, நீங்க இதை பண்ணிக்கலாம். ஓகேவா?